இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா 11th அவென்யூவில் புதுசாக முதல்வர் படைப்பகம்னு ஒரு லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய லைப்ரரி வந்து ரெனிவேட் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே இடிச்சிட்டு கட்டியிருக்காங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கலாம். சார் உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் லதாமணி. என்ன பேர்? லதாமணி. லதாமணியா? லதாமணி ஆர்டிஸ்ட். என் பேர் வந்து லதா. அப்படிங்களா? பொண்ணு பேர் லதாங்க. ஆர்டிஸ்ட் நான். சரி சரி. ஓவியில் தான் பணிபுரிகிறேன். அதனால் எனக்கு போலீஸ் காவல் சிறார் மன்றத்தில் ஆர்ச்சிஸ் குமரன் நகர் காவல் சிறார் மன்றத்தில் ஸ்கவுட் மாஸ்டராக இருக்கேன். ஓகே. இங்கே வந்து லைப்ரரியில் வந்து நான் சோஷியல் ஒர்க்கராக இருந்து என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? சோஷியல் ஒர்க்கராக பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், சோஷியல் ஒர்க்கராக பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து சண்டேயில் வந்து இந்த மாணவர்களுக்காக அவங்க படிக்கிற மாணவர்கள்லாம் எந்த ஏஜ் குரூப்பில்? ஒரு 14 வயசுக்குள்ள. 14 வயசு? ஆமாம், 5 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள. ஓகே. ஆமாம், இது செஸ் கிளாஸ் எடுக்கிறேன். செஸ் கிளாஸ் எடுக்கிறேன். அது என்ன ஃபீஸ் தானே உண்டா? எல்லாம் ஃப்ரீ. அது ஃப்ரீ தான். அதுக்கு மாஸ்டர் வந்து நீரஜ் கிருஷ்ணா. யாரு? நீரஜ் கிருஷ்ணான்ட்டு ஒரு மாணவர். அவர் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறாரு. அவர் எடுக்கிறாரு, நீங்கள் அதை கைட் பண்ணுறீங்க? ஆமாம், பண்ணுறேன் நான். எத்தனை மணி நேரம் எடுப்பீங்க நீங்கள்? இங்கே 2 மணி நேரம், காலையில் 3 மணி நேரம் எடுப்பேன். என்னென்ன டைமிங்? காலையில் ஒரு 10லேருந்து 1 மணி வரைக்கும். 10லேருந்து 1 மணி வரைக்கும். சண்டே மட்டும்தானே? சண்டே மட்டும்தான். அப்புறம் அதுக்கப்புறம் ஈவினிங் கிடையாது. அந்த வாரத்தில் ஒரு நாள். மற்ற நாளில் வந்து பசங்களுக்கு வந்து திங்கள் புதன் வெள்ளி சிலம்பம் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்களே எடுக்க? நானே எடுக்கிறது. அதுவும் ஃப்ரீயா? ஆமாம். அது எங்கே எடுக்கிறீங்க? அது வந்து ராகவன் காலனி மைதானத்தில் கிரவுண்டில். சரி. அந்த கிரவுண்டில் எடுக்கிறேன். ஓகே. இது வந்து ஓவிய பயிற்சி கொடுக்குறேன். இப்போ ஓவிய பயிற்சி? ஆமாம், இதே பசங்களுக்கு ஓவிய பயிற்சி கொடுக்குறேன். அதே நேரம் அது ஒரு லைப்ரரியில் ஓவியம் பிடிச்சவங்க அதை பண்ணட்டும், செஸ் பிடிச்சவங்க இதை பண்ணட்டும், மாணவர்களை பிரிச்சிடும். சிலம்பம் பிடிக்கிறவங்க ராகவன் பண்ணிட்டோம். நல்ல, அதாவது இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறீங்க? டைம் பாஸுக்காக நான் பண்ணுறேன். எனக்கு வயசாகி போச்சு, நம்ம சம்பாதிச்சு சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. என்கிட்ட எனக்கு ஒரு டைம் பாஸ், கொஞ்சம் எனக்கும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி இருக்கும் இல்லையா? இது சொல்லி கொடுத்தா மன நிறைவு. 2வது சிலம்பம் பண்ணுறது உடற்பயிற்சி. சரி சரி. இப்போ வயதாகிட்டாலே ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா உடம்பு சரியில்லை, மாத்திரை மருந்து சாப்பிட்றதுலாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஃப்ரீயாக இருக்குல்ல, நான் அதுக்காக நான் பண்ணுறத பாருங்க. இப்போ வீட்டிலேருந்து எழுந்திரிச்சேன், நேராக லைப்ரரிக்கு வந்துடுவேன். வேறு எங்கேயும் போக. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 70 வயசு ஆகுது. 70 வயசு ஆகுது. ஓகே. உங்களுடைய அதாவது சிறப்பான தொண்டருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாகவே இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிச்சயமாக லதாமணி அவங்கள்ட்டையும் வந்து சிலம்பம் கிளாஸோ இல்லைன்னா அதாவது ஓவியம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் வரலாம். செஸ் கற்றுக்கிற குழந்தைங்களையும் நீங்கள் அனுப்புங்க. 14 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஸோ சண்டே மட்டும் எடுக்கிறாங்க, 3 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட ஃபோன் நம்பரை நான் வந்து இதில் கீழே நான் போடுறேன், இந்த வீடியோ கீழே. அதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள்கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நான் லைப்ரரிக்கு வந்தேன், ஏதாவது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வர முடியல, இன்றைக்கி தான் வந்தேன். உங்களை மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைச்சிது. ரொம்ப நன்றி. உங்களுடைய தொண்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இவங்கள்ட்ட வந்து ஜாயின் பண்ணி நிறைய கற்றுக்குங்க. நன்றி. வணக்கம் சார்.